Previously on Unnoticed. ஃப்ரெண்ட்ஸ் நான் கால் பண்ணி டே அரவிந்த் செமிஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது ஒழுங்காக படி அப்படின்னு சொல்லும்போது எப்படியும் ஆன்லைன் தானே வழக்கம் போல் பிட்டு அடித்து பாஸ் பண்ணிடலான்னு நினச்சி டிவியை போட்டேன். கொரோனா காரணமாக ஆன்லைனில் நடத்தப்பட்டு வந்த செமஸ்டர் தேர்வுகள் இனி ஆஃப்லைனில் நடத்தப்படும். மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகும்படி அந்த யூனிவர்சிட்டி அறிவுறுத்தல். ஏண்டா எனக்குன்னே வருவீங்களாடா? பார்த்தே பல வருஷம் ஆனால் அந்த புக்ஸு எல்லாம் என் வீட்டில் நானே கூட பார்க்காத இடத்துலலாம் தேடி அதில் இருக்கிற தூசியெல்லாம் தட்டி விட்டு அது நம்ம புக்கு தான், நம்ம படிக்க வேண்டிய புக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணி படிக்க உட்காந்தா ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டால் கூட அப்படி ஒரு தூக்கம் வராதுங்க. அதையும் மீறி ஒரு வாசனை ஒன்று வரும் பாருங்க, அதனால் மட்டும்தான் நமக்கு முழிப்பே வரும். இப்படி பல வருஷம் கழித்து ஒரு புக் எடுத்து படிக்கும்போது அந்த புக்கில் இருந்து ஒரு அற்புதமான நறுமணத்தை நீங்கள் என்னைக்காச்சும் ஸ்மெல் பண்ணியிருக்கீங்களா? அப்படி ஸ்மெல் பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் பழைய புக்கில் இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது, அதை பற்றி தான் இங்கே நம்மளோட ஷோவே. ஸோ திஸ் இஸ் மை அரவிந்த், வெல்கம் டு மை ஷோ அன்நோட்டிஸ்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தால் ஆனதுன்னு. யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகனில் செய்யப்பட்ட ரிசர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டுமே 3 கோடி மரங்கள் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, வெட்டியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற டெக்ஸ்ட் புக் வந்து அந்த 3 கோடி மரங்கள்லேருந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் பாவம் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் அந்த சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 கோடி மரங்கள் வெட்டுறதுக்கு முன்னாடி செய்யப்பட்ட புக்ஸ்கள். நான் பாவம் பண்ணலங்க, நீங்கள் தான். ஓகே, இப்படி மரத்துலேருந்து உருவாக்கப்பட்ட இந்த பேப்பருக்கு பார்த்தீங்களா, அதில் மரத்தில் இருக்கிற காம்பனண்ட்டான லிக்னின், அதுக்கப்புறம் செல்லுலோஸ்ன்ற கெமிக்கல் காம்பனண்ட்ஸ் அதில் இருக்குது. இந்த 2 காம்பனண்ட் தான் புக்கில் இருக்கிற பேப்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அண்ட் இதே 2 காம்பனண்ட் தான் அந்த புக்கில் இருந்து வர வாசனைக்கும் காரணமாக இருக்குது. அது ஏன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வந்து நேச்சுரலாக கிடைக்கிறதுனால இது ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த லிக்னின் அப்படின்ற காம்பனன்ட் தான் வந்து மரங்கள்லாம் 6 அடிக்கு மேலே வளர்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது நமக்கு எப்படி காம்ப்ளானோ அதே மாதிரி தான் இந்த மரங்களுக்கு லிக்னின். காம்ப்ளான் குடிச்சா வளருமா என்ன? இப்படி ஹெல்ப் பண்ணுற லிக்னின் காம்பனன்ட் ரொம்ப ஈஸியாகவே ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி இந்த புக்கில் உள்ள பேப்பர்ஸோட ஸ்டெபிலிட்டியை குறைக்க ஆரம்பிக்குது. இதனால தான் இந்த பேப்பர் எல்லோ கலரில் ஆகுது. அதாவது இப்போது இரும்பு எப்படி ஆக்சிஜனால் துருப்பிடிச்சு அதோட கலர் சேஞ்ச் ஆகி அதோட ஸ்ட்ரென்த்து குறைக்குதோ அதே மாதிரி தான் இந்த எல்லோ கலரான இந்த பேப்பர் மேலே ஹீட் அண்ட் சன்லைட் படும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து பிரேக் ஆகி வாலடைல் ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ், அதாவது விஓசியாக மாற ஆரம்பிக்கும். விஓசி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவாபரேட் ஆகிற சில காம்பனன்ட்ஸ். அதாவது இந்த பேப்பரில் உள்ள லிக்னின், அதுக்கப்புறம் செல்லுலோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாலுனின், வானிலின், எத்திலெக்சனால், எத்தில்பென்சின், பென்சால்டிஹைடாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்ஸாக இருக்கும். ஸோ பென்சால்டிஹைடுக்கு வந்து ஆல்மண்ட் ஸ்மெல்லும், வானிலினுக்கு வந்து வெனிலா ஸ்மெல்லும், அதுக்கப்புறம் எத்தில்பென்சினுக்கு வந்து ஸ்வீட் ஸ்மெல்லும் கலந்து இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு ஸ்மெல் எல்லாம் கலந்து கடைசியில் இது எல்லாமே ஃபலூடா மாதிரி உங்கள் பழைய புக்கில் இருக்கிறதுனால தான் அதை நீங்கள் இப்படி ஸ்மெல் பண்ணும்போது நறுமணமாக இருக்கிறது. ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபன் ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் இருக்கிற பேப்பர்ஸை விட நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எல்லோ கலரில் மாறிடும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர் இப்படி படித்து அப்படி தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா. ஸோ அது யூசேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த லிக்னின் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் புக் வந்து நம்ம லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய மெத்தட் சூஸ் பண்ணி அந்த பேப்பரில் இருக்க அந்த லிக்னின் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிருவாங்க. ஸோ அதனால தான் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எல்லோ கலரில் மாறிடுது. இந்த ஃபேக்ட் கூட இன்னொரு ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான புக்ஸ், ரேரான நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மியூசியமில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பேப்பர்ஸ்லாம் சன்லைட்டாலேயோ இல்லை ஆக்சிஜனாலேயோ எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான். ஸோ உங்களோட டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உடனடியே மியூசியம் போங்க, கண்ணாடி பெட்டி தரங்க, வைங்க, மூடுங்க. நன்றி, வணக்கம். ஹலோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் சிட்டி லேப்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் மூலமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 21st சென்ச்சுரியோட கீ ஸ்கில்ஸான ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், ப்ரோக்ராமிங்னு இப்படி பல கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக தான் வரப்போகிற சண்டே நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில் ஸ்கூல் பசங்க யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பில்
உங்கள் பசங்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நிறைய சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த காலத்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான ஆக்டிவிட்டிஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் பசங்களை எங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.